நான் தான் ஜோஷா 25. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செயின் கிளீனிங் அண்ட் லூபிங் வீடியோ. அதாவது எப்படின்னா இது எல்லா பைக்ஸும் காமனானதான், எல்லா பைக்ஸுக்கும் பண்ணலாம். ஸோ செயின் வந்து தான் ஓரிங் இருக்குது, செயினுக்கும் பண்ணலாம். நார்மலாக நம்ம எல்லா பைக்ஸும் காமனானது தான். ஸோ எப்படி பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் என்னென்ன செயின் கிளீனிங்க்கு பேசிக்காக என்னென்ன தேவை ஒரு வண்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டீசல் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே நம்ம டீசல் வச்சு தான் செயின் க்ளீன் பண்ணுவோம். டீசல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷு. இது பேசிக்காக எல்லா வண்டிக்குமே காமனாக வந்துடும். டீசல் ப்ரெஷ் வந்து எல்லா வண்டிக்குமே காமனாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பேனர், 10 சைஸ் ஸ்பேனரு, ஒரு 8 டியூப்லரு, ஒரு 10 டியூப்லரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பைக்குக்கு ஏற்ற மாதிரி மாறும். சில பைக்கில் செயின் கார்டு இருக்கலாம், சில பைக்கில் செயின் கார்டு இல்லாமல் இருக்கலாம். அதாவது இந்த டூல்ஸ் வந்து பைக்குக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ அவங்க பைக் தேவையான டூல்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. என் வண்டி பார்த்தீங்கன்னா பல்சர் 220, இது என் வண்டிக்கான டூல்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் லூபு, லாஸ்ட்டாக நம்ம செயின் லூப் பண்ணுறதுக்கு நான் இதை பற்றி தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், எந்த செயின் லூப் வாங்குறது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே, அதாவது என் வண்டிக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு ட்ரே, ஒரு சுத்தமான கிளாத் ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு வெட் கிளாத், அதாவது கொஞ்சம் அழுக்கான துணி ஒன்று எடுத்துக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான கிளாத் வந்து கடைசி நம்ம செயின் துடைக்கும் போது நமக்கு தெரிஞ்சிடும் அந்த செயினில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ அழுக்கு இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம், செயின் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருந்தேன் செயினோடைய ரேஸ் ப்ராக்கெட்டு. அந்த ரேஸ் ப்ராக்கெட்டாண்ட எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு தெரியும். ஸோ இப்போ நான் அழுக்கு துணி வச்சு சும்மா வந்து நான் லைட்டாக துடைக்கிறேன். நான் அந்த இடத்துல துடைக்கும் போது உங்களுக்கு தெரியும் வித்தியாசம். ஸோ பார்த்தீங்கன்னா துடைச்சோன்னே அந்த இடம் எவ்வளோ சுத்தமாக இருக்குது. சும்மா ஒரு அழுக்கு துணி வச்சு துடைச்சதுக்கே அந்த இடம் வந்து அவ்வளோ சுத்தமாக இருக்குது. இப்போ நம்ம டீசல்லாம் ஊற்றி பக்காவாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு நான் காட்டுறேன். அதுவும் இல்லாமல் இப்போ நான் இந்த சின்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன், அதை கவனிச்சிக்கோங்க. எப்போவுமே வந்து நம்ம டீசலால் க்ளீன் பண்ணிவிட்டு செயினை ஒரு 15 to 20 minutes வந்து நல்லா காய விட்டுருங்க. காய விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து செயின் லூப் அடிச்சுட்டு மினிமம் ஒரு 8 hours வந்து வண்டி வந்து நீங்கள் எடுக்கவே கூடாது. மினிமம் ஒரு 8 to 10 hours வச்சுக்கோங்களேன். இப்போ நைட்டில் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வண்டி ஓட்டி பார்த்தீங்கனாலே கொஞ்சம் ரொம்ப ஸ்மூத்னஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி வீலில் அந்த செயின் லூப் தெரியாமல் இருக்கும். நம்ம செயின் லூப் அடிச்சுட்டு நார்மலாக எப்பவுமே வந்து கையில் வீலை சுற்றி செயின் லூப் அடிச்சு விட்டுட்டு பின்னாடி வீலில் வண்டியை உடனே ஓட்டினீங்கன்னா பின்னாடி வீலில் வந்து செயின் லூப் தெரிக்கும். அப்படி வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மினிமம் ஒரு 8 to 10 hours நிப்பாட்டிட்டு நம்ம வந்து வண்டி எடுத்து ஓட்டினா நம்மளுக்கு அதை பார்க்கும்போதே தெரியும் செயின் லூப் தெரியாமல் இருக்கிறது. இது ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எது கழட்ட போகிறோன்னு நான் சொல்லிடுறேன் முன்னாடியே. ஸோ 8 சைஸ் டியூப்லர் போட்டு இந்த 2 போல்டு, ஃபஸ்ட்டு சின்ன காரோடைய அந்த 2 போல்டு, 8 சைஸ் டியூப்லர் போட்டு அந்த 2 போல்டு, அப்புறம் 10 ஸ்பேனர் போட்டு இந்த ஒரு போல்டு கழட்டணுன்னா நம்ம சின்ன காடி அந்த கீர் லிவர் அப்படி தனியாக எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 10 சைஸ் டியூப்லரை போட்டு செயின் காடை கழட்டுறதுக்கு இது இங்கே ஒரு போல்டு வருதா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு போல்டு வரும், தெரியுதான்னு தெரியல, அது பாருங்கள், உள்ளே ஒரு போல்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு போல்டு. மொத்தம் செயின் காடை கழட்டுறதுக்கு 3 10 mm போல்ட்டை கழட்டினீங்கன்னா செயின் கார்டு தனியாக வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா சின்ன ஸ்ப்ராக்கெட் அதையும் கழட்டியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செயின் நடுவில் அந்த லப்பர் வர்ற இடத்துல எவ்வளோ மண் இருக்குன்னு பாருங்கள். செயின் கார்டு சின்ன கார்டில் எவ்வளோ மண், அப்புறம் பின்னாடி வர்ற பெரிய கார்ட்லேயும் எவ்வளோ மண் இருக்குன்னு பாருங்கள், சேரோடு சேர்த்து. ஸோ வீடியோ டைம் கம்மி பண்ணுறதுக்காக ஆல்ரெடி செயின் கார்டு சின்ன கார்டு ரெண்டுத்தையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் டீசலில். ஸோ அதை உங்கள்கிட்ட காட்டுறேன், ஜஸ்ட்டு பாருங்கள் இப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்குன்ட்டு. செயின் கார்டு பார்த்துருப்பீங்க எவ்வளோ க்ளீனாக இருக்குன்ட்டு. இப்போ சின்ன கார்டே காட்டுறேன்.
ஆல்ரெடி எல்லாம் டீசலில் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ சின்ன கார்டும் பாருங்கள், அந்த இடத்துல எவ்வளோ மண் இருக்குது, இப்போ மண்ணே இல்லாமல் அந்த சேர் இல்லாமல் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம சின்ன கார்டையும் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம், பெரிய கார்டையும் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம். இப்போ நான் வந்து உள்ளே நான் க்ளீன் பண்ணுறேன், டீசல் ஊற்றி நான் க்ளீன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஷார்ட் பண்ணுறதுக்காக நிறையா கிளிப்பிங்ஸ் வந்து எடுத்து வச்சுருந்தேன், அப்படியே எல்லாத்தையும் கட் பண்ணி. ஏன்னா இப்போ நான் வந்து எல்லாமே ஆட் பண்ணேன்னா எப்படி சொல்கிறது, ரொம்ப டைம் லென்த்தே ஆகிடும். அதால் வந்து நான் நிறைய கிளிப்பிங்ஸ் வந்து கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு சும்மா உங்களுக்கு ட்ரெயின் க்ளீன் பண்ணிட்டு கரெக்டாக எப்படி இருக்குன்னு நான் வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அசம்பிள் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம செயின் கார்டு, சின்ன கார்டு, பெரிய கார்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம். க்ளீன் பண்ணி வச்சதை இப்போ நம்ம எடுத்து அசம்பிள் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே வந்து இப்போ வீடியோ ஆல்ரெடி கொஞ்சம் லென்த்தாகவே போய்ட்டுருக்கு. ஸோ அதால் வந்து இப்போ அசம்பிள் பண்ணுறது இது பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஆல்ரெடி ஃபுல்லாக நான் ஆல்ரெடி டீசல் ஊற்றி நான் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா சென்டராக அந்த இருக்கிற இடம் மட்டும் மண்ணாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து இன்னும் டீசல் ஊற்றிட்டு செயின் வந்து காயவே இல்லை. இப்போ இந்த இடம்லாம் பாருங்கள், சென்டராக அந்த லப்பர் இருக்கிற இடம்லாம் மண்ணே இல்லாமல் எவ்வளோ சுத்தமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. செயின் அந்த நடுவுலையும் பாருங்கள், சைடில் அந்த இதாண்டியும் சுத்தமாக எங்கேயுமே மண் இல்லை. ஸோ நம்ம இன்னொரு 15 நிமிஷம் கழித்து அடுத்தது நம்ம எப்படி லூப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன்லாம் பண்ணி முடிச்சாச்சு, செயினும் காஞ்சிருச்சு. ஸோ இப்போ எப்பவுமே வந்து சின்ன ஸ்ப்ராக்கெட்டான வந்து எப்பவுமே ஆயில் மட்டும் விடுங்க. கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம நல்லா லூப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெரிய ஸ்ப்ராக்கெட்லேருந்து நம்ம வந்து செயின் லூப் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம செயின் கார்டு சின்ன கார்டெலாம் மாட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுதான் மாட்டிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே சின்ன கார்டு மாட்டுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த சின்ன கார்டு அந்த உள்ள நீடில் பேரிங் வரும், அந்த இடத்துல லைட்டாக எப்பவுமே ஆயில் விட்டுட்டு நல்லா. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி செயினும் காஞ்சிருச்சு, 15 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து செயின் லூப் அடிக்கிறோம். செயின் லூப் அடிச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான், மினிமம் ஒரு 8 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் நீங்கள் வண்டி எடுக்காமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்திங்கன்னா பக்காவாக இருக்கும் உங்களுக்கு செயின். பக்காவாக இருக்கும் எப்படி சொல்லுங்கள், நல்லா ஓட்டுறதுக்கும் நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த வீலில் தெரிக்கிறதுன்றது வந்து இருக்காது. ஏன்னா நம்ம உடனே லூப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போனால் அது சரியாக உட்காராது. அந்த லூப்லாம் போய்ட்டு செயின் ஸ்ப்ராக்கெட்டில் அதுக்கப்புறம் செயினில் உடனே வந்து எப்படி சொல்கிறது தெரிச்சிடும். செயின் கார்ட்லேயும் அதுக்கப்புறம் அந்த வீல் அந்த பின்னாடி டயர்லேயும் பார்த்தீங்கன்னா தெரிச்சு மண் ஒட்டி அசிங்கமாகிடும் அந்த இடமே. ஸோ நம்ம வந்து எப்போவுமே வந்து ஒரு 8 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் நிப்பாட்டிட்டு எடுத்தோம்னா, நைட்டில் க்ளீன் பண்ணிட்டு நிப்பாட்டிட்டு காலையில் எடுத்தோம்னா பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம எதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.